வாரம், அதாவது கிட்டத்தட்ட 15ல இருந்து 19 கிலோமீட்டர். என்ன? குதிரையில போனா 1/2 மணி நேரம் ஆகும். ஒருவேளை நடந்து போனா நாளைக்கு காலையிலக்குள்ள போய் சேரலாம். நீங்க உங்க குதிரைகளை கொண்டு வந்திருக்கணும். சரி, இப்ப கிளம்புங்க. நமக்கு நேரம் ஆயிடுச்சு. மாம், டாட், இது ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் இல்ல. என் வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு நடந்ததே இல்ல. சரி, இந்த நடக்கிற சாக்கலையாவது உன்னோட உடம்பு கொஞ்சம் குறையட்டுமே. நீ கொஞ்சம் ஒல்லி ஆயிடுவல்ல. ஒல்லி ஆகணும் தான், அதுக்காக உடம்பு சரியில்லாம போயிடக்கூடாது. இவங்க இப்பவே சொர்ந்து போயிட்டாங்க. எனக்காக இவங்க எப்படி சண்டை போடுவாங்க? ஆனா ஷின்சான், நீ எனக்காக சண்டை போடுவேன்னு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அட்லீஸ்ட் நாம ஷின்சானுடைய சைக்கிளாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஹரி, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப இங்க நம்ம ஓய்வெடுப்போம். காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் பயணத்தை பத்தி யோசிப்போம். நீ படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்ல. கவலைப்படாதீங்க, எனக்கு இப்படியே உட்கார்ந்து தூங்குறது பழக்கமாகிடுச்சு. ஆனா ஏன் இப்படி? ஏன்னா எப்ப வேணாலும் தாக்குதல் நடக்கலாம். ஆ, இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்க. நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. எனக்கு 15 வயசு ஆயிடுச்சு. எங்க கிராமத்துல இந்த வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. நான் பிறக்கும் போது எங்க அம்மாக்கு 16 வயசு. என்னாச்சு? உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகிடுச்சு? இந்த வயசுல உங்களால ஸ்மெல்லி கூட சண்டை போட முடியும்ல? என்னாச்சு? இவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு வயசு ஆயிடுச்சான். அப்புறம் என்னால இந்த வயசுல சண்டை போட முடியாதுன்னு சொன்னான். உண்மையை ஒத்துக்கணுமா? ஏமா இப்படி பண்றீங்க? சரிதான், இவளுக்கு வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் இவளால சண்டை போட முடியும். இவங்க ஒருத்தங்க எல்லாருக்கும் பாரமா இருக்காங்களே. இந்த மாதிரி தூங்குறதுக்கு ஏதாவது கோர்ஸ் பண்ணிருக்கியா? கொஞ்ச நாள்ல நீங்களும் கத்துப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. உட்கார்ந்து தூங்குறது என்ன? தூக்கத்துல நான் நடந்தே போயிருக்கோம்ல, அப்படிதானே? ஆமாண்ணா செல்லம். கொஞ்சம் இருங்க. அங்க அங்க போகாத. நான் உங்க மனசை கஷ்டப்படுத்தினதுக்கு மன்னிச்சிடுங்க. மறுபடியும் எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லாத. நைனா, அம்மா கிட்ட தூங்கிட்டாரு நைனா. சரி விடு, அவனும் ஒரு சின்ன குழந்தை தானே. நான் பெரிய பையன். நைனா, கேட்டீங்கல்ல, குழந்தை கிடையாது, பெரியவரு. மிர்ச்சி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்? அது அவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்டு பதில் சொல்ல இவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க? நான் தூங்கிட்டேன். அதான் எனக்கு தெரியுமே. என்ன பண்றப்பா? இங்க பாருங்க, என் கையில என்ன இருக்குன்னு. இதை இப்படி பிடிச்சு வைக்க கூடாதுப்பா. இத தன்னோட வாழ்க்கையை வாழ விடு. இத பறக்க விடு.